எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இங்கே. மெயினாக பிரதீப், அஸ்வத் மேமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும் மேம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை வணக்கம். சாரி, அவ்வளோவா ஃப்ளோவில் வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரதீப் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்களும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் முதல்ல முன்னாடியே இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் கோமாளி ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபில்ம் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த ஒரு டைம் வந்து என் லைஃபோட ரொம்ப ஒரு லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைமில் தான் வந்து நான் முதல்ல அவருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் கொடுத்து என் ஸ்கிரிப்டை கேட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு ஃபிலிம். அதுக்கு I'm grateful to you for this lifetime, Pradeep. சில ஹீரோஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அவங்க நல்லா நடிப்பாங்க, அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். பட் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அவங்க நடிக்கிற விதம், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்கள ஜஸ்ட் சும்மா அவங்கள ஃபாலோ பண்ணாம அவங்களோட ஃபேனா நம்ம மாறுவோம், அவங்களோட ரசிகரா நம்ம மாறுவோம். அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் சேரும்போது ஒருத்தவங்க ஒரு ஸ்டாரா வந்து மாறுவாங்க. And I sincerely feel that Pradeep is a star material where he will have a lot of fans and lot of fan following for his image, the way he acts, the way he converts a character. அவர் அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்றாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும். அது இந்த வரப்போற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதாக இருக்கும் அப்படின்னு, ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட். அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா, நான் என் ஸ்கிரிப்ட் டைமில் கூட நான் நிறைய அஸ்வத்தோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் ஒரு ஈகோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஹி இஸ் வெரி ஈஸி டு டாக் டு. நான் சாங்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லேயுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட், அந்த மாதிரி ஒரு நிறைய இது. இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் யூரோப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழித்துணைய சாங்கில் வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் இருக்கிறவங்கள காயிடு அண்ட் அனுபமா, there's a very nice cast. அண்ட் லியானோட ஒர்க் பண்ணுறது, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். திமிரு காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங். அப்போது நான் ஒரு வேர்ட் சொன்னால் ஒரு கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்னோட வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அது என்ன வேர்டு சார்? இல்லை, நான் சொன்னேன் அந்த திமிரு காட்டாதடி தானே இருந்துச்சு. நான் அது ஃபிலிமு காட்டாதடின்னு வச்சுக்கலாம். அது ஏன் திமிரு அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபிலிம் காட்டாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுக்கலாம் லியான் அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆடியோ ரிலீஸில் தான் தெரிஞ்சது திமிரு காட்டாதுன்னு தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் திருப்பி எழுதும்போது ப்ரோ இந்த வாட்டி எந்த வேர்டு மாற்ற மாட்டீங்களன்னா ஒரு நல்ல வேலை எதுவும் மாற்றலை. அப்புறம் லிரிக்ஸ், இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதும்போது ஜென்ரலாக நான் பாட்டு லிரிக்ஸ் எழுதும்போது ஐ ரைட் இட் ஃப்ரம் மை ஹார்ட். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி நான் யோசிப்பேன். சில பாடல்களுக்கு வந்து ரொம்ப வில் ஃபீல் வெரி க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி வந்து இது ஒரு இன்சிடென்ட், என்னோட போடா போடி படம் டைமில் அதில் வந்து ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஐயோ மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ஷூட்டிங் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த படம் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு, சாங் மட்டும் இதே பண்ணல. அப்போது சிம்பு சார் ஒரு வாட்டி கூப்பிட்டு, டே விக்கி, நீ இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுது,
மாட்டிக்கிட்டேன்னு நீ வச்சனால பாரு இந்த பாட்டை எடுக்க முடியாம நீ எவ்வளவு நாள் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் அது ரொம்ப கேஷுவலா தான் சொன்னாரு. சரி அப்ப இருந்து ஆனா எனக்கு அது ரொம்ப ஒரு இது. ஏன்னா நான் முதல்ல பாட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே டேய் நீ நல்லா தான்டா எழுதுற நீ எழுதுற அப்படின்னு அவரு தான் ஓகே அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த ஒரு ஓகே ஒரு மாட்டிக்கிட்டேனேன்னு எழுதியிருக்கோம் கரெக்ட். ஆமால அவன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுன்னு சொல்லி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல எழுதின எல்லா சாங்குக்குமே அந்த லிரிக்ஸ் எழுதும் போது அதுல வந்து ஒரு ஃபீல் கரெக்டா அதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோம் ஏது எழுதுறோம். இப்ப எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும், பட்டாசு கொளுத்தாம எல்லாம் சார். ஓகே, எனக்கு ஒரே டவுட் விக்கி சார், இதெல்லாம் வந்து மாஸ் சாங்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவான நோட்டு. ஓகே, இந்த காதல் பாட்டு எழுதும் போது அப்படியே உருகிடுறீங்க, எங்களையும் உருக வச்சிடுறீங்க. அதான் எவ்ரிதிங் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆக்சுவலா அந்த சாங் இந்த எல்லாமே இனிமே பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி கையில படமே கிடையாது. அந்த பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இப்போ இதுலேயும் வந்து இப்போ இவர் வரும்போது நான் சொன்னேன் தலை இந்த உங்கள் இது அப்போ ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வரும்போது அந்த பாட்டு வரும். அப்போ நீங்கள் வரும்போது அந்த ஆரம்பிச்ச இடம் தெரியாது அப்படின்னு வரும். அந்த இடத்துல ஏறிவான்னும் போது நீங்கள் அப்படியே ஏறி வருவீங்க. அப்படின்னு 2 பேரும் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த லிரிக்ஸ் எழுதுறது ரொம்ப ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தீஸ் லிரிக்ஸ். ஒரு டிரெக்டர் டு டிரெக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது. பட் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ரியலி விஷ் டிராகன் ஷுவர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும். அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை. ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டு இருக்கு. And I hope everyone watches this film in theater and all the best. Okay. இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனி எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் தே கேவ் ஃபார் த என்கரேஜ்மெண்ட் டு தி அஸ்வத்தோல் எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு. நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க, என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன். ஆக்சுவலா இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை. ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார். ஆக்சுவலி அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப். ஆக்சுவலி ஹி கேம் அவுட் வித் அ பேங். அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக.
ஸோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும், நாட் that many people are very director friendly actors. ஒரு 4 படம் வந்தவொடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாம 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. then they forget actually. but on the spotல மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்போ வேற யாராவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமே வேணாம், டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம் நீ. ஒரு கேரக்டர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் ஹிஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளவு ரசிகர்களை அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அசிஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் என்னையோட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருந்தான். சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா? இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன், இதே மாதிரி இருடா. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருடா. உனக்கு வெற்றிகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக. I know that you are a very good-hearted fellow actually. I know that. It's very, very rare in cinema actually. You have to understand and nurture it. Then Ashwath very terrible director to work with actually. ஏன்னா அஸ்வத் 2 விதமா அட்வைஸ். அஸ்வத் எப்படின்னா ஸ்பாட்ல இருக்கும்போது ரொம்ப டிக்டேட்டரியலா இருப்பான். அதாவது ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேள்வி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டா மிஸ் பண்ணுவான். உடனே இல்ல அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசி, இந்த வார்த்தையை இங்கே பேச அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப் விட்டு 2 ஸ்டெப் இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப் தான் அப்படிமா. நாங்கள் 2 சிரிச்சுப்போம் ஆக்சுவலா. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படிதான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படிதான் இருப்போம். நடிகராக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. டேரக்டரா இருக்கும்போது அந்த ப்ராசஸ் we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளா அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a story, it is not a simple story. It is a deeply ingrained in morality. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் a very very important film. சொன்ன விதம் ரொம்ப ஹாப்பியா, என்னை மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான். எனக்கு இப்போ நான் ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான். இட் இஸ் a methodology, different methodology. But he's a very very meticulous director. டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனா டைரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான். நான் 4 டிஸ்பிளேஸ்மெண்ட், நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸ், யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனா அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்க வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் இங்க வாங்க, இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்க வாங்க அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்ற ஆக்சுவலா அந்த அளவு மெட்டிகுலஸ். இது ஏன் சொல்ல வரேன்னா, see these are all strengths.
இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, திஸ் ஆல் ஸ்ட்ரென்த். நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகைன். பட் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்றேன் அட்வைஸ் சொன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அது வந்து ரொம்ப ஹம்பிளா என்று சொல்லியிருக்கான். உங்க இன்டர்வியூஸ், உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா சொன்னா. நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்ப you are a very, very talented man. The stories which you are telling is to next steps. And I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமா தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, நான் சீக்கிரமா போறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து, ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து, ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி, அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி, சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும். ஒரு பெண் டைரக்டர் ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா எக்ஸ்ட்ரார்டினரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன். ஸோ வி ஹாவ் டு, இட் இஸ் நாட் தட் வி ஷுட் டாக் அகெயின்ஸ்ட் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங். அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து, அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள். அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும், கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் a great evening. அவ்வளோதான். ஐம் கெட்டிங் போர்ட். ஐம் லீவிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு உங்க பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமா சார். அங்கே காட்டுறீங்க. ஓகே சார், நீங்க இப்ப ட்ரெய்லர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும். ரொம்ப டவுன் டு எர்த்தா, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. You understand what I'm saying? You want me to say in English or Hindi? Okay, it doesn't matter. யாருன்னு கேட்பாரு? இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க ஏதாவது நான் இதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைச்சேன்டா. டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். थैंक यू. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்ரா. ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கல்ல, இப்போ வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். थैंक यू சார். சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போற ஒரு டைரக்டர் சார். இல்ல சார் சார் அந்த வார்த்தையை எங்களால் கண்டிப்பா ஏற்க முடியாது. கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ. நன்றி. loads of love to you sir. thank you. வணக்கம். உண்மையிலே இது கனவு மாதிரி தான் இருக்கு. முதல்ல எங்கள் டைரக்டர் முத்து படத்தில் நடிக்க வைக்கும்போது
நடிக்க மருந்து ஓடி போன பிரஜின் சாரும் ரவிக்குமார் சாரும் கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசர் சில பதவியில் இருக்கும்போது பல பதவியில் இருக்கும்போது மேடைக்கு வந்து பழக்கம். அதுக்கப்புறம் இப்போ நடிகரும் வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அசோக் மேரங்கத்தை வந்து நிச்சயமா சொல்லணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவருக்கு 2வது படம், நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனுக்கு 2வது படம். நிச்சயமா நோ டவுட் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாரி புரியல. எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்துல என்ன நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்ல ப்ரோ, அடுத்தவங்களை பத்தி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அஸ்வத் சாரா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்பதான் சார்னு சொல்றேன், எங்க வாட்ஸ்அப் சாட்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேற என்ன பேசுறது இல்ல, மேடைன்னு வந்துட்டாங்க சார். நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கு. நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்களா? ஆக்சுவலா இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்ல இங்க மாறிட்டீங்களா? ஓகே, இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சவங்க போயிட்டாரு. இல்ல அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படியே சொன்னோமா சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுல நம்ம சொல்லி கேட்டுக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய் தான். அதனாலதான். ஓகே சார், 2 பேர்ல யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்க அந்த அடிக்கடி இன்டர்வியூஸ்ல சொல்லுவாங்க ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்க எல்லாம் சொல்லுவேன். 2 பேர்ல யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில டைரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவரு தான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அதான் டைரக்டர் சார். நான் 1 டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம் சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேத் சார் டென்ஷன் ஆயிடும். why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேத் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையில தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லா நம்பிட்டேன். இல்ல பயங்கர எனக்கு என்னன்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய போட்டு பண்ணிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம் எல்லாம் பண்ணிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அதுல வேற எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டர்ல தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில விழுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டா ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படலாம்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட் எல்லாம் தொடச்சு விட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹேவ் டைம், வி ஹேவ் எவ்ரிதிங் அப்படின்னாரு. ஓகே சார் ஒண்ணுமே புரியல நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு கைத்தட்டினாலும் தெரியல, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னாரு. ஸோ சாரோடய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டா சொல்லிடுறீங்க, சரியா? ஆனா அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினாரு, ஒரு டைரக்டரா அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவாரு, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்ல இப்பதான் டிஓபி மாதிரியே பேசி காட்டீங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். மச்சான் நான் இது ஒண்ணு பண்ணிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணி மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்றேன்டான்னு ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க அவங்க. சோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கேயே இருக்காரு பக்கத்துல, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். அவர் ஃப்ரெண்ட் இல்லைங்க, எங்க அண்ணன்.
அங்கேயும் அண்ணனா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நாங்க பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்னைக்கு வெள்ளித்திரையில பார்க்க போறோம், ரசிக்க போறோம், கொண்டாட போறோம். அவ்வளவு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களோட உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க டிராகன் ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ண எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் லவ். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்குல பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். லைட்டா பீதியா இருக்கு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால மொத்தமா தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா சொல்லணும்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்னு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்னு அஸ்வத் ப்ரோ. அசோக் ப்ரோ எப்படின்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது நான் அவரை கொடுத்தேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அவரை சொன்னாரு. அதனால உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்னைக்குமே அதை நாங்க மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தடவை டாலிங் கதை சொல்றதுக்காக ஆபீஸ் கூப்பிட்டாரு டாலிங். போய் உட்கார்ந்தோன்னு என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்ப நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னாரு. சரி நமக்கு தான் ஒண்ணும் தெரியல, தமிழ் மீடியம்ல இருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சவனா, சரி இவனை கூப்பிட்டு போறேன். இவங்கிட்டே அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். லைட் வரும், நீ இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு, அவனுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே பிக்ஸ் ஆயிட்டோம். சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி பிக்ஸ் ஆயிட்டோம். சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்காரு உள்ள போய், ஏய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போயிட்டு மார்க் என்னன்றா அப்படின்னாரு. ஓகே அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்ல தான் கடைசியா போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம் இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒன்னும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க ஆனா சரி இது சொல்லலாமான்னு தெரியல. பல நேரங்கள்ல வந்து நிக்கேத்ல வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒண்ணு பேசுவாரு, திட்டுவாரு, ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்ப இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்ல அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாரு, உங்களை இல்ல நீங்க லைட் எல்லாம் கரெக்டா வச்சுக்கீங்க, இவனுங்களதான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. சோ இந்த படம் உண்மையில ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்க பல தடவை உயர்ந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி இல்லைங்குவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல டாலிங் சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங், அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு எடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங், ஓடுறது போடுறது பறக்கிறது தாவறது நிக்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு, இவ்வளவு திங்கிற இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம். அப்படி என்ன நல்லா சாப்பிட கேட்பேன், சமோசா தானங்க, ஆமா உருளைக்கிழங்கு சமோசா தானங்க, ஆமா 4 திங்கிருக்கேன் அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நான் அப்படியே வந்துடுறேன் 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அசோக் கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்கள்ல சண்டை இருக்கும். நம்மகிட்ட சொல்லும்போது வேற சொல்ல வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து
ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்கே தெரியல. சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல. ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்கள்ல சார் இப்படி நின்னாருன்னா அங்க நிக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வருவா அவரு, இப்படி எல்லாம் வர நாங்க பேசுவோம். சில நேரங்கள் அவர் காலையில ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றான்னு அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக இன்னைக்கு வரும்போது அர்ச்சனை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதை மறந்துட்டு போயிருச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியில இருந்து நம்ம ஒண்ணு பாக்குறோம், காமன் மேனா நம்ம ஒண்ணு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய லெஜண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப கூலா, ரொம்ப ஜாலியா எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையா இருந்தது. நான் எங்க அப்பாட்ட போன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்ன படையப்பா படத்தை கூட்டு போனில்ல, ஆமா ஆமா அதோட டைரக்டர் எல்லாம் இருக்காருப்பா இங்க அப்படிலாம் சொன்னேன். எங்க அப்பா நம்ப மாட்டேன்ட்டாரு. அவர்கிட்ட நான் கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜ் சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்க அப்பா இன்னமும் நம்பல, நான் படத்துல நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், இப்ப அங்க போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜ்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டம்ல இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீம்ல ஒருத்தர எங்களை உள்ள போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவரு பண்ண ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான குரோத்தா இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியரா நின்று, அது எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபரா அவரை நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்க இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்க வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது, அந்த பேர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்ல பாத்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தாரு இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்றப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில உங்க 2 பேரையும் பார்க்கலாம், எங்களோட டார்லிங் பாக்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும். இப்படி இந்த மேடை வந்து நிக்கிறதுக்கு, ஏன்னா படத்துலயும் அவ்வளவு சூப்பரா சக்சஸ் தேடி போற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பரா இருக்கீங்க. ஸோ நட்பை எங்க விஜய் சித்து எப்படி பாக்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. இவ்வளவு பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப்பும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்துல ஒரு சூர்யா தேவா அப்படின்னா அடுத்த காலத்துல இந்த அன்பும் பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்றேன், என் பேர் அன்பு. அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமா இருக்கு, இது வந்து இந்த படமா இருக்குன்றது. ஆனா இது நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன், நீங்க யோசிக்கிற எந்த படம் மாதிரியே இருக்காது. இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டெயின் பண்ற படமா தான் இருக்கும். அதுல நான் ஷியரா சொல்றேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி இருக்காப்பா? சார் இருக்கு சார், நீங்க முடிச்சோன்னு ஒரே ஒரு 2 கேள்வி சார். முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா சார். முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான், ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சிலைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். அங்கே நான் உட்காந்துருக்கிற இந்த வாழ்ந்து அதுக்கு கிட்ட கூட போயிட்டு என்ன சீன்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு.
அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் இந்த ஷாட்ல இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மளை மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி இவரால் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, காரணம் கேமராமேன். அவருக்கு பதில் அவர் கத்தினார். ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமே வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சிடணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி. அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன். இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத். காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது. முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் என்கிட்ட இருந்தார், அவருக்கு இருந்தார் வெங்கட், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அங்கே போனாங்க. அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகளை கொடுங்க, வெற்றி படங்களாக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு ஹீரோ பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன். நான் இப்போ பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம், என்ன இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு, தூங்குவாரான்னு தெரில, அவ்வளோ உழைப்பார். அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும். அப்படியும் ஒரு அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது. என்னன்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன், என்ன ஒன்று அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டாந்து லஞ்ச் டயத்தில் கொடுத்துருவாங்க. பிரதீப் படத்தில் நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா, அதெல்லாம் மறந்து பல மாதமாச்சு சார்ட்டுவாங்க. இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோ கோபமும் வரும், எல்லாம் வரும். அப்படின்றவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார். மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டயத்துக்கு வர்றது, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன் மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அதை வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு சார். நான் நினைப்பேன் ஒருவேளை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு, அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறது. அதனால் ஆனால் டப்பிங்லேயே அவர் உட்காந்துருப்பார் டைரக்டர். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, நீ இது எப்பவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டுப்பார், கரெக்ஷன்ஸ் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார், அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார், அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா, சார் இல்லை சார் ஒரு அரை ஸ்டெப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறார் அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். யூ வில் பி வாட் சம்ஒன் உலகறிய, இப்போவே உலகறிய ஒரு நடிகராக இருக்கீங்க. இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க. அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த கோமாளி நீங்கள் நீங்கள் பண்ணும்போது, அந்த சீன்ஸ் சொல்லும்போது, அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசித்தேன்.
ஆனால் நடிப்பும் பண்ணுறீங்க. ஸோ அதையும் சைடு பை சைட் பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸு, ஒரு ஹீரோயின் தான் என் கண்ணில் காமிச்சாங்க. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க. அவர் ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ ஒன்றா நடித்தோம். பட்டு ரொம்ப நல்ல அனுபவம். நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது. தேங்க்ஸ் ஸ்வத் அண்ட் தேங்க்ஸ் AGS. see you again பிரதீப். எப்படி வேணாலும் அந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நீங்க எவ்வளவு ரசிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு படம் கெரியர்ல பண்ணோம் அப்படின்னு அத்தனை ஆக்டருக்கும் ஆசை இருக்கும் சார். இப்போ நீங்க இப்படி ஒரு டீம் பிரதீப் ப்ரோ ஹீரோவா நடிக்கிறாருன்னா சாரோட படம் ஏதாவது ஒரு படம் ரீமேக்கோ இல்ல பார்ட் 2 அப்படின்னா எந்த ஒரு படம் சார் சொல்லுவீங்க? பிரதீப்புக்கா? ஆமா சார், உங்களோட படங்கள்ல. பிஸ்தா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சோ தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்களுக்கு ஞாபகம் வருது வந்து என்றென்றும் நன்றியுடன் KS ரவிக்குமார் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு பார்த்தாலே சூப்பரான படம் அப்படிங்கறதா. சோ இப்ப வர படங்கள் இந்த ஜான்ரா ஃபிலிம்ஸ்ல வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி டிராகன்ல ஃபேமிலி வேல்யூ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி படங்கள் வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, காலங்கள் மாற மாற அதுவும் என்ன எப்படி போதோ அதே மாதிரிதான் நம்மளும் போகணும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். இன்னைக்கு ஃபிலிம்ன்றது இன்னைக்கு எப்படி டிஜிட்டலாக மாறிச்சோ அதே மாதிரி அவங்க தாட்ஸு கூட வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில சீன்ஸ் எல்லாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க புஷ்பா 2 வந்து என்னையா இப்போ பழைய கண்டென்ட்டுப்பா அப்படின்னாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். கண்டென்ட் பழசாக இருந்தாலும் சீன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. அதுனா அதனுடைய வெற்றிக்கு வந்து ஒரு அந்த மாதிரி கண்டென்ட் என்னதான் இருந்தாலும் அம்மா தான் அப்பா தான் அது மாதிரி தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சீரியலில் எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம புதுசாக வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் கூட சில சீன்ஸ் இருக்குது நான் பார்த்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் சீன் புதுசாக இருக்கும், கண்டென்ட் புதுசாக இருந்தாலும். ஸோ தட் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதுதான் இன்னைக்கு டெல்லிங் எப்படி இருக்கோ அதுதான் படம். அது மாதிரி அது கூட நம்ம போக வேண்டியதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். This is my first event. I'm very nervous, but I'll try my best. Thank you press and media. உங்களோட டைமும் ப்ரெசன்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னைக்கு ரெடி ஆகும்போது I was thinking about my journey. அந்த சின்ன பொண்ணு coming from a middle class family, watching Sridevi ma'am dance, perform, admire பண்ண அந்த பொண்ணு இது ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததில் எனக்கு பெரிய blessing. So thank you so much Kalpati S, Aguram sir, Suresh sir, Ganesh sir, Archana ma'am and Aishwarya ma'am for giving me this opportunity. I'm very grateful. Coming to Ashwath, on first day settle, kunjam misunderstanding irukku because I thought he's very rude, but work agumbodhu I got to know that he's very sweet and he'll always wish for the best and always see the good in everyone, and that's the best part about Ashwath. So thank you so much for being the coolest director. As a director, yenna romba value panninga, I felt very belonged on set. So thank you so much. Pallavi ora character kuduthadukku romba nandri. Thank you so much for giving me Dragon. Coming to the star of the evening, Pradeep. I thought he's very introverted. Set, he wasn't talking at all on set. But poga work panna எனக்கு புரிஞ்சது he is super talented, very friendly, so professional, and he's a director, he's a writer, he also sings well, he's also an actor and a producer. So I'm very inspired by him, and he inspires me to be better
every day. So thank you so much for being an amazing co-star. And in the whole process, I found a great friend in you. So thank you so much. Niket sir, thank you so much for giving the beautiful frames for Dragon. எங்களுக்கு ரொம்ப அழகா காமிச்சிங்க. Thank you so much. Coming back to Ravi sir, Gautam Menon sir, Michigan sir, I got to work as an actor with you, which was so much fun. And you all are dream directors to work with. So in future, unga direction nadandukku. I wish to be a part of your direction sometime. And you all create magic in your films. So thank you so much and inspiring us as an actors to move towards it. Thank you so much. Leon James, thank you so much for giving up such an amazing music to our I couldn't see, where is Leon? I'm looking at Vijay. Thank you so much for giving amazing music, amazing song. Thank you so much for giving me Valithune. I'll always cherish for that song. And Kadisya, நம்ம தமிழ் மக்கள், உனக்கு தமிழ் சினிமா பத்தி முன்னாடி தெரியாது. What I understood today or now while working in the film is தமிழ் மக்கள் ரொம்ப அன்பை காட்டுறீங்க. And thank you so much for the love. I want to keep that love towards me and I would like to give that love back through my films. Rumba rumba nandri. Screens la paapom. Thank you. Wow. ஃபர்ஸ்ட் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நம்ம இந்த ஊருக்கு வரோம், ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருக்கோம், அவ்வளவு எஃபர்ட் போட்டு பேசுறாங்க. சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப்ங்க. Thank you. Thank you. Seriously, அவ்வளோ ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கலாமா? கேட்கலாம். செட்ல வந்து உங்களுக்கு வந்து டயலாக் சொல்லி தரும் போதோ இல்ல இந்த டயலாக் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்றப்போ யார் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவா தமிழ்ல? உங்களுக்கு தமிழ் டீச்சர் was Ashwath throughout. Yes. Hero சொல்லி கொடுப்பாரா? Hero also, but hero somewhere he just whispered in my ear and so like I do like this, do it like this somewhere. If you do this it will be very good. ஏன் அப்படி ரகசியமா சொல்றாரு? டைரக்டர் திட்டுவாரா? ஏன் ரகசியமா சொல்றாரு? What I didn't understand. அதுதான் சீக்ரெட்டா சொல்றாரு. Why is that a secret? நீ தமிழ்ல திருப்பி கேக்குற. Why சீக்ரெட்டா சொல்றாரு? நீ அவங்க மாதிரி இங்கிலீஷ் பேசுற. மேடம், டைரக்டர் telling why hero is whispering in ears. Now that you have to ask him, I can't answer that. You ask him that. கண்டிப்பா கேட்டுறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க சூப்பரா நடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து யார் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வந்த உடனே? அஸ்வத் சாரா, பிரதீப் சாரா? Ashwath, because he gave me this opportunity. I'll always be grateful. ஏன் ஃபுல் கண்ட்ரோல் அவரே இருக்காரு. இப்ப திடீர்னு நல்லா இருக்க ஒரு சீன் பக்கத்துல இருந்து சித்து டார்லிங் சொல்லலாம், அர்ஷத் டார்லிங் சொல்லலாம், காம்பினேஷன் வைக்கல. அதுதான் ஹீரோ ஃப்ரண்ட்னா அப்படிதான். அந்த சைடு பிரதீப் ப்ரோ சொல்லலாம், யாரோ ஒருத்தர் சொல்லலாம். You guys are putting me in a spot. Ashwath and this, no, I'm grateful for everyone. Madam, your Tamil is too good, but English is too speed. I'm now thinking what is part that like time. Slowly, I'll speak slowly. Okay, madam. Slow. Okay, so பல்லவி அப்படிங்கற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அந்த கேரக்டர் பல்லவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படினா என்ன? What you like the most about the இல்ல என்னடா நான் இப்படி மெசேஜ் சுந்தரராஜன் சார் மாதிரி prayer meeting மாதிரி ஆடுவாங்க. What the good thing about Pallavi you like? Pallavi, the character, she's a girl of today's time, but the most beautiful part about her is she's still very cultured. And I resonate a little bit to her. So that's the best part that I like about the character. Once again, madam. இது அப்படியே தமிழ்ல நீங்க சொல்லுங்க. No. ஆனா எனக்கு புரிஞ்சிருக்கு மேடம். பயங்கர வந்து மாடர்னா இருந்தாலும் தமிழோட ரூட்ஸ்ல கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அதானே கரெக்ட்டா? அதான் கரெக்ட். Thank you. பாஸ் ஆயிட்டேன் நானு. ஓகே, ஸோ நிறைய மொழிகள் கன்னடா, மலையாளம், தெலுங்கு எல்லாம் தாண்டி இப்போ தமிழ். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? அண்ட் இந்த ப்ராசஸ் How was my journey? It was an amazing journey. I think it's just the start. Ashwath gave me a golden ticket. That's Dragon for me. And I hope that I move towards what I always dreamt of, and I haven't done much. This is just the start. I would love to reach heights that I dreamed of,
with all the love from the audience and fans. Yeah. Super. His golden ticket is very, very powerful. We have already witnessed that. Thank you so much, ma'am. Thank you and hearty wishes to you. Thank you. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு பி ஆன் தி ஸ்டேஜ். நிறைய பேர் இருக்கு தேங்க் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் EGS ப்ரொடக்ஷன்ஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அகோரம் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் மேக்கிங் மீ a part of this project. The reason I'm on this stage today is only one man. My dearest friend Ashwath Marimuthu. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது சொல்ல முடியாது எவ்வளோன்னு, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பட் ஹீஸ் பின் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று பெருமையாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த கதையை எனக்கு நரேட் பண்ணார், ஒரு ஃப்ரெண்டாக பண்ணார். அங்கேயே நான் அந்த கதையை கேட்டு தெரிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் ப்ராடக்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்டு மியூசிக்கை தான் பார்ப்போம், இல்லை ஃபுல் எடிட் முடிச்சு பார்ப்போம். அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் ரொம்ப பேச மாட்டேன், ஏதோ படத்தை பற்றி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இந்த படத்துக்கு எல்லா மிஷ்கின் சாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன சார் இப்படிலாம் பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ½ hour அவர்கிட்ட பேசுகிறேன். அஸ்வத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இட் ரியலி மூவ் மீ ஆக்சுவலி. நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி. நம்ம மியூசிக்லேயே அந்த ஒரு ஜோனில் இருப்போம். பட் இந்த படம் என்னோட டீம் ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு ஸ்டூடியோவில் பார்க்கும்போது எல்லாம் யங் பாய்ஸ் தான். ஸோ பார்க்கும்போது எல்லாம் யூஸ்வலி சீன்னா ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கப் சுப்புன்னு பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி அந்த நைட் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த படம் பார்த்து. ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ ஃபார் மீ எனக்கு ரொம்ப பர்சனலாக வெரி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். பிகாஸ் பர்சனலாக என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அது நான் சும்மா ஹைப்லாம் ஏற்றல, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் இது. அண்ட் த மாரல்ஸ், த கைண்ட் ஆஃப் டெப்த் இந்த கேரக்டர்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி இப்போ பார்க்கறது. ஸோ ஐ எம் பர்சனலி ஒரு பிடிச்ச படத்தில் நம்ம வேலை செய்யும் போது வி கிவ் அவர் 200% பெஸ்ட். ஸோ வி ஹவ் ஆல் கிவன் தட். ஸோ ஐ ஹோப் இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ஃபார் யூ கைஸ். நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ஃபீல் ஆகும் நம்புகிறேன். அகெயின் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் த சாங்ஸுக்கு ரெசெப்ஷன். ஃபஸ்ட்டு சாங் இந்த ரைஸ் ஆஃப் டிராகன், ஏண்டி விட்டு போனேன், வழி துணியே, அவ்வளோ லவ் காட்டியிருக்கீங்க நீங்கள். I hope you all liked it. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு again all the singers, lyricists, Vigneshan bro, Kosesha, all the singers for the first time actually அவ்வளோ கோஆப்ரேஷன் from all the singers. அனிருத் பாடியிருக்காரு, சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு, STR சார் பாடியிருக்காரு. இன்னும் ரிவீல் பண்ணலாமா தெரியல, பண்ணலாமா? பிரதீப் குமார் பாடியிருக்காரு, யுவன் சார் பாடியிருக்காரு. ஸோ அவ்வளோ வந்து இட்ஸ் பீன் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி ஆல்பம்னாலும் சரி. பிகாஸ் இது வந்து சிங்கிளாக விடக்கூடாதுன்னு ஒரு இது அஸ் அன் லைக் ஒரு சாங் நல்லா பண்ணும், அதுவே படத்தை காப்பாற்றும், அந்த மாதிரி பண்ணாமல் ஃபார் அஷ்வத் பிகாஸ் த ஃபிலிம் அவ்வளோ ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்னால லெட்ஸ் டூ ஒரு நல்ல ஆல்பமாக பண்ணலாம். அண்ட் மெயின்லி அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அஷ்வத். ஹிஸ் ரைட்டிங் ஒரு சாங் சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆல்பம் நல்லா வந்திருக்குன்னா அஸ்வத் தான் வந்து அது காரணம். ஸோ தேங்க்யூ அஸ்வத். அண்ட் அகெயின் ஃபுல் காஸ்ட் வந்து பயங்கரமான காஸ்ட்டு, ரொம்ப பேச விரும்பல. பட் மிஷ்கின் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன் சார், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பார்க்கும்போது, ஸ்டுடியோவில் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல்சோ திங்க் மியூசிக், த லேபிள், மியூசிக் லேபிள், Think Music, Santosh sir, Mahesh, Mani, all of them for the support for the songs and all that. So again, Dragon 21st வருது, கண்டிப்பாக பாருங்க. அஸ்வத்தோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து he is given a complete entertainer and emotions எல்லாமே இருக்கும். அண்ட் மெயின்லி நான் சொல்லியே ஆகணும் பிரதீப் ப்ரோ பற்றி. ரொம்ப சைலண்டாக இருப்பார். சாங்ஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல் தட் when we 3 of us jam together. வெரி வெரி சூப்பரான லிரிசிஸ்ட்டும் சொல்லலாம். ஹிஸ் ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து மெயினாக ஒன்று சொல்லணும், இந்த படத்தை செகண்ட் ஹாஃபில் பார்த்து ஒரு சீன் வந்து நாங்கள் ஆப்வியஸ்லி மியூசிக் டைரக்டர்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 டைம்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். 200 டைம்ஸ் பார்ப்போம். அந்த 200 டைம்ஸில் ஒரு சில சீன்ஸ் இருக்குது,
பிரதீப்ரோட சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் எவ்ரி சிங்கிள் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கு பர்சனலா. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் யூ வில் விட்னஸ் அ ரியல் பெர்ஃபார்மர் ஃப்ரம் பிரதீப் இன் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ பிரதீப் ப்ரோ ஃபார் ஆல் தி சப்போர்ட். வெரி ஹாப்பி அகேன் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஒரு வேலையை ஆத்மார்த்தமாக செஞ்ச ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய மேடையில் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறதுன்றது ஒரு சுகம், ஒரு வரம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவரும் என்ஜாய் பண்ணி நீங்கள் சொல்கிறது. லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கு படத்தில், பண்ணும்போது வந்து அப்படியே கம்போஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக லைன்லாம் அமைஞ்சிச்சு. சேஷா வந்து ஏண்டி விட்டு போனோம், எல்லாமே ஷேப் ஆயிடுச்சு. ஸோ லிரிக்கலாக வரும்போது இந்த பாட்டு மச்சான் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கும் அந்த வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியுது நீ யாரும் சொல்ற அப்படின்னு. அவர் பாடினா எப்படி இருக்கும் சும்மா யோசிப்பார், சும்மா ரேண்டமாக பேசும்போது அப்படி சொன்னது. அவெல்லாம் பாடுவாரா நமக்கு, பார்ப்போம் லெட்ஸ் சி அப்படின்னு சொன்னார். கரெக்ட்லி எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் அவர் வந்து ரொம்ப பிடிச்சது அவருக்கு பாட்டு பர்சனலாக. அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அவ்வளோ பேசினார் பாட்டை பற்றி, அவ்வளோ சூப்பராக பாடினாருங்க. பிச் பர்ஃபெக்ஷன்னா அந்த மாதிரி கிடையாது, பயங்கரமான பிச் பர்ஃபெக்ஷன். அப்படி ஃபீல் ஆச்சு. incredible vocalist and very happy that he was part of the song. அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லும் போது அவரோட கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயங்கரமா இருக்கும். பேசிக்கலி என்னன்னா மோதன டைரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லிட்ரலி யூ கேன் பி யுவர் செல்ஃப். கிரியேஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் நம்ம உள்ளேருந்து மனசுலேருந்து பண்ணுவோம்ல, ஐயோ இது பிடிக்குமா அவருக்கு பிடிக்காத, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி அனுப்பிட வேண்டியது. He also listens to it and he knows where it's coming from. நான் வந்து கொடுத்தா பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு அவருக்கும் தெரியும். ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு he knows all that. So it's like literally working with a very good friend. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம போயிட்டு we went to ஊட்டி, நிறைய கம்போசிங்லாம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஏண்டி விட்டு போனால் ஆக்சுவலாக அங்கே தான் பண்ணுது. நிறைய டியூன்ஸ்லாம் பண்ணி அதுக்கு ஆப்ஷன்ஸு. ஸோ we keep traveling a lot, we keep sending tunes. அவருக்கு பிடிக்கும், அது சொல்லுவார், இன்புட்ஸ். இட்ஸ் a very organic process. It's a very fun bit. வேலை மாதிரி இருக்காதுங்க, அவ்வளோதான். ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோட படம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக செம்ம லேட்டாக வந்தேன், பேச விட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. வெரி ஹாப்பி. இது ஆக்சுவலாக நான் என் லைஃப்பில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்டான பர்சன் வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து பிரதீப் தான். ஆக்சுவலாக வந்து கோமாளி டைம்ல ஒரு ஜெயம் ரவி சாரோட படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோவமா வந்தார் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அப்போ கோவமா வந்து ஃபோனை தூக்கி போட்டு, ப்ரோ எல்லா வேலையும் ஹீரோக்காக தான் நம்ம பண்றோம், நான் அடுத்த ஹீரோ போறேன் ப்ரோ அப்படின்னாரு. நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தேன், என்ன ப்ரோ நீங்க ஹீரோவா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா அடுத்த படம் ஃபோன் பண்ணி ப்ரோ நான் தான் நடிக்கிறேன், நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஷாக்கு. ஸோ அதான் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நான் வந்து ரொம்ப அதான் இப்போ இந்த ஒரு கான்ஃபிடென்ட் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இதை விட பெரிய கான்ஃபிடென்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது செகண்டா பார்த்த ஒரு ஆள் அவர் தான், அஷப் ப்ரோ. என்னன்னா வந்து இந்த மாதிரி டிராகன் ப்ரோ நீங்க தான் பண்றீங்க, அர்ச்சனா மேம் சொன்னாங்க, எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை சொல்லி கூப்பிட்டாங்க. கூடும்போது நான் போயிட்டு கதை கேட்டேன். கதை கேட்டு முடிக்கும் போது நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியான பர்சன் தான். நான் வந்து பெருசா இமேஜின்லாம் பண்ண மாட்டேன். நான் கதை கேட்டு முடிச்சோன்னே, ப்ரோ நீங்க ஓமை கடவுள பிளாக் பஸ்டர், பிரதீப் ப்ரோ வந்து லவ் டுடே பிளாக் பஸ்டர், 2 பேர் இது செம்மையா இருக்கு, கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 4 ஸ்டெப் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லையே அதானே இது அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு வாட்டியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு 4 நாள் ஃபுட்டேஜ் 5 நாள் ஃபுட்டேஜ்லாம் வரும்ல, ஃபோன் பண்ணி ப்ரோ என்ன வந்துச்சா, வரல ப்ரோ இருங்க சொல்லிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஒரே ஒரு 80% ஆஃப் ஷூட் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு சீன் வந்தது, கிளைமேக்ஸ் சீனு.
அது வந்துருச்சு. அது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி நேர்ல வரும்போது ஒரு 4-5 வாட்டி கேட்டிருக்காரு, போன்லயும் கேட்டிருக்காரு, வந்துருச்சா அந்த மீட்டர் தொட்டுருச்சான்னு. சடனா ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ் சீன் பார்த்து அழுதுட்டேன். நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கலங்கிட்டேன். உடனே அசோக் ஒரு ஃபோன் பண்ணி, ப்ரோ 4 ஸ்டெப் இல்ல 10 ஸ்டெப் தாண்டிடுச்சு. அதுக்கு நீங்க 80% வர முடியும் வரைக்கும் அவராக வச்சிருக்கீங்க. இன்னும் வருஷம் வரல. சோ அதான் என்னோட பிரச்சனை, அது அவரோட பிரச்சனை இல்லை. சோ அதான் இப்படி சொல்லியும் அந்த கான்பிடன்ஸ் பிரேக் பண்ணாம நான் எழுதுனது பக்காவா இருக்கு அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல இருந்துச்சுல. ஸோ அதையும் பார்த்து பயங்கர அதிசயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து லியான் ஜேம்ஸ் இது ஆக்சுவலா யூஸ்வலா எப்பவுமே ட்ரெய்லர்ஸ்லாம் பண்ணும்போது ஏதோ ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு பண்ணிடுவோம். இவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, ப்ரோ ட்ரெய்லர் பண்ண போறீங்களா? ஆமா ப்ரோ, நான் உங்களுக்கு மியூசிக் தரேன், அதை வச்சு பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ப்ரோ தாங்க அப்படின்னு. என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், நம்ம அசோக் ப்ரோ கிட்ட சொல்லாம பண்ணலாம். சாரி ப்ரோ இங்க சொல்லிட்டேன், சொல்லாம நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ்க்கு தான் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை ப்ரோ. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு மியூசிக் எதுவுமே நான் காட்டல, இதுதான் பண்ண போறேன்னு சொல்ல, ஒரு மியூசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் கேட்டேன். இங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு வரணும் அழகா வாசிச்சு கொடுத்தாரு. அதுவும் எண்டில் அந்த கும்தலக்கடி கும்மா வந்து தேய்ச்சிட்டு அதை கேட்டு வேற லெவல் வைப்பு. அதை கேட்டு நான் நைட்டு ஒரு 3 மணிக்கு அதை கேட்டேன். ஒரு அனுப்பிச்சிருந்தார், 3 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்ரெய்லர் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு மெயின் ரீசன் லியான் ஜேம்ஸ் ப்ரோ தான். ஸோ தேங்க்யூ ப்ரோ. And thanks to AGS ma'am, Archana ma'am and Aishwarya ma'am, Venkat Managam sir. Back to back படம் கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம பார்த்து ரசிச்ச கோமாளியா இருக்கட்டும், லவ் டுடேவா இருக்கட்டும், இப்போ நம்ம ரசிக்க போற டிராகனா இருக்கட்டும், அடுத்த தளபதி அவர்களோட படமா இருக்கட்டும், எல்லாமே வந்து எடிட் பண்றாங்க. ஸோ பெரிய பெரிய பாராட்டுகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங் ப்ரோ உங்களுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட, அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எவ்ரி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ். அது வந்து எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்ஸ்னலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டுடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் Ashwath first and I told him, Ashwath, padam, I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and ரொம்ப happy-ஆ இருக்கு. ஏன்னா I'm waiting for everyone to watch this movie. So அதுக்கு மேல I don't want to say anything more. ஒரு படம் பண்றது வந்து ஈஸி கிடையாது. அது பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. It's a team effort. So first of all I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ். இந்த படத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸை வந்து ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் இவ்வளோ டைரக்டர்ஸ். டு ஸ்டார்ட் வித் K.S. ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், 3 பேருமே வந்து ஒரு ரோலுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் வந்து கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. ஏஜிஎஸ் எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் எமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு வந்து it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer. And I think again one of a very memorable character வந்து ஃபிலிமில் இருக்க போகிறது. அப்புறம்
Harshad and Sidhu. I mean, what a performance, rendu perume, and I just enjoyed the performance on screen. Brilliant panniranga, and most importantly, I just wanted to go through all the backbones of the technical team. First, Niket. Thank you, Niket. What a wonderful, beautifully shot film. I have heard about all the multiple personalities that you had on set, but I only know the sweet version of you. So thank you so much, because for a producer to sort of make it cost effective, but at the same time make it look so gorgeous on screen is a true talent. So it was just brilliant. Next is Pradeep. Enna editing, like seriously, not only the trailer but even the film. Enna in the padam is difficult to edit. You have to let the slow moments sink in and to speed up. And Pradeep has done action, so adume semaya you captured it. So I think it was really brilliant. Then Leon, what an album, Leon. I can't say, I don't want to say songs, but what an album. And ungalke tired ah irukku nenikrena, every time you send me one song I'll be like, super, this is my favorite. And then finally I said Endi Vittu Pona is my favorite nu nirthiten. Then he sends me the song sung by Yuvan, and I'm like, no, this is my favorite. But I mean, I don't mind. Oru pakkam ellame amazing songs, and I think it's also a musical that we have done nenikiren. With the movie and the music just goes hand in hand. Really, really good. Approach stunt Dilip Master, thank you for being part of the film and doing a small action bit for us. And Vicky, romba nalla pannirundinga. Then art director Selva sir, thank you so much. நாங்க அப்பப்போ ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் எது சொன்னாலுமே அதை ஏற்று ஒரு செம்ம படம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்புறம் லிரிக்ஸ் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். 2 பாட்டு எழுதிருக்கீங்க, அண்ட் ரெண்டுமே and I agree with you, on the Rise of Dragon literally Pradeep oda career da na nambren. So kandipa thank you so much for the songs. And Kosesha, thank you. Rendume adu Yuvan paadina paatu, the lyrics just I think is going to make everybody cry. So thank you so much for that song. Choreographers Brinda Master, Sandy Master, and VD, and Venki for the lyric video. And ellarkume goat oda and animation title paathu அசந்திருப்பீங்க. அம்பானி தான், அவர் தான் பண்ணாரு, அதே தான் அவங்களே தான் இங்கேயும் அந்த டைட்டில் பண்ணுறாரு. And finally coming to Ashwath, it was such a wonderful journey. You have also become one of my favorite directors to work with. You are super sweet, attention to detail ரொம்ப brilliant-ஆ இருந்துச்சு. And ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஒரு டைரக்டர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, you made that happen and it came on screen. So thank you so much. And last but not the least, Pradeep, what a journey, Pradeep. After Love Today, in fact I don't think many people even know, but Love Today எனக்குமே என் லைஃப்ல ஒரு லோ மொமெண்ட்ல நடந்த ஒரு படம். ஏன்னா உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டர் கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட நான் நரேஷனுக்கு டைம் ஸ்லாட் வாங்கிட்டேன். ஆனா அவரை ஃபோன் பண்ணி, இல்ல ஒரு பெரிய ஸ்டார் எங்களை கூப்பிடுறாரு, அதனால என்னால பண்ண முடியாதுன்னு 1 hour before நரேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு. So I was stuck and I needed like some excuse. So I told அப்பா, இல்ல எனக்கு ஒரு 2 days டைம் கூட மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் தான் Aishu told me about Love Today. And then you came, and then when you said நான் தான் ஹீரோ, I was like, yes, நீங்க தான் ஹீரோ, because I was so happy. And you are simple, humble, hardworking, and you only have one way to go, and that is up. So I wish you the very, very best, and you will always have AGS or support wherever you go, and do well and make all of us proud, because your journey is our journey, and we'll always stand by you. And also a big thank you to our entire team. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் ஒரு பெரிய பேக் போன் இந்த ஃபிலிம்க்கு. அண்ட் இந்த எல்லாரையும் அவர் தான் செட்டில் ஹேண்டில் பண்ணாரு. இந்த படத்தில் அவர் இன்ட்ரடியூஸும் ஆறாரு. அது படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அப்புறம் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், அண்ட் தென் எங்களோட ஓடிடி பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் music partner Think Music. வேற யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் thank you so much everybody. Thank you ma'am. Thank you. Very long speech, but yeah. Ma'am please.
மேம் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் மேம். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்போ நாங்கள் பார்த்தோம் ஏஜிஎஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது. நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஏஜிஎஸ் காலேஜ்ன்றது இவங்க எல்லாரும் தான் பார்ட் ஆஃப் ஏஜிஎஸ் காலேஜ் அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க அதுல இருந்து. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையிலேயே இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ மேம். அப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க யாரை வந்து ப்ரொஃபஸராக போடுவீங்க? டிபார்ட்மெண்ட் லவ் ஃபெயிலியர், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடி போடணும். யார் மேம் போடலாம்? எங்க படத்துல லவ்லாம் ஃபெயில் ஆகாது. இல்ல மேம், அப்படி ஒரு சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தா, இப்போ லவ் ஃபெயிலியர் சொன்ன லியான் ஜேம்ஸ் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு, இந்த டிபார்ட்மெண்ட் அவரை கூட ஓகே அந்த ட்ரக் ஓகே. சோ காதலிப்பது எப்படி, அதாவது ஃபுல்லா ஒரு கோர்ஸே எடுக்கிற மாதிரி ஓகேயா, அதுக்கு யாரு இருப்பாங்க ஹெட்டா? காதலிப்பது எப்படி? கௌதம் மேனன் சார். ஆஹா ஓகே. தேர்ட் டிபார்ட்மெண்ட் ஹவு டு சக்சீட் இன் லைஃப். பேசினாலே அப்படியே புள்ள வரைக்கும் மோட்டிவேஷன். ஐ திங்க் பிரதீப் அண்ட் அஸ்வத். ரெண்டு பேருமே both of them வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஃபேமிலி சப்ஜெக்ட், ப்ராப்பர் ஃபேமிலி சப்ஜெக்ட். அட்லி. சூப்பர் மேம். ஸோ இதே மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி டிராவல் ஆகணும் என்கிறது எங்களுக்கு ஆசை. அண்ட் 21st தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். உங்களை அப்பயே வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றிகள். தேங்க்யூ. முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார். ஏஜிஎஸோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆயிடுச்சு. ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதுதான் ஏன்னு தெரியும். எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொல்கிறத செய்வார், சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார். இது எங்களோட 2வது அசோசியேஷன். இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி. அடுத்தது என் கூட நடித்தவங்க, அவங்க ஃபஸ்ட்டு விஜய், சித்து அண்ட் ஹர்ஷத். ஆமாம், ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், இப்போ சூப்பராக இருக்கு, பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக சூப்பராக இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடாக இருக்கு ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ.
டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க. ஓகே ஓகே, இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது புதுசா இருக்கே பார்ப்பேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவா நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுபமா தான் ஹீரோயின் வந்து டைரக்டர் சொல்றாரு. ஒன் ஆஃப் த ஹீரோயின் கோச்சுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வர அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுபமாவே நமக்கு ஹீரோயின். ஸோ காலையில அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் செட்டில் முதல் நாள் அனுபமா வரான்னு சொன்னாங்க. அலுவா புழலிந்திருத்துன்னு பாடிட்டு வைப்ல இருந்தேன். ஆரோரும் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபமா வராங்க. பார்த்தா செம்ம கியூட்டு, சூப்பரா நடிச்சாங்க. நான் வந்து அவள் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடிச்சதுக்கு. அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போ கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போற, கயாடு பக்கத்தில் போவாதா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அகைன் தேங்க்யூ கயாடு என் கூட நடிச்சதுக்கு. அடுத்து மிஷ்கின் சார். இல்லை மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு நீங்கள் தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு. எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிவிஎம் சார். அவரை எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காரு. கிளாஸு மாசு. நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்டில் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பாரு. அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் சார். கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அவர் ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த பயம் வந்து மரியாதையா மாறிச்சு. ஆனா இப்போ அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்கும், எமோஷனலா ஃபீல் ஆவேன். ஏன்னா அவரு கண்ணை பார்க்கும் போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கே.எஸ். ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ். அடுத்து ஜார்ஜ் மரியம் சார். அவர் மனுஷன் உண்மையிலே வந்து இன்னசென்ட் தாங்க. ஸ்க்ரீன்ல பார்க்கறத மாதிரியே தான் அவர் உண்மையிலே இன்னசென்ட். திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா
அப்படின்னு ஃப்ரீஸ் ஆயிடுவாரு. இது வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவரு லைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவார். ஏன்னா ஐயோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு இதுல வந்து அழுகுற மாதிரி இருக்கும். நான் அழுதுட்டு இருப்பேன். அதுல வந்து அவருக்கு ஒரு 4 லைன் இருக்கும். அதுல அப்பப்போ அந்த 4 லைன்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தார். சார் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டா. இல்லை ஆனால் அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது. ஸோ உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிச்சுட்டே இருந்த ஸ்னேகா மேம், அதுக்கப்புறம் கோபிகா, அதுக்கப்புறம் வந்து அன்வேஷி ஜெயின். ஏதாவது சில பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் பார்க்குறேன். நிறைய பேர் ஃபேட்மேன், ஜோ, இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க, தேங்க்யூ. அடுத்தது டெக்னீஷியன்ஸில் வந்து நிக்கத்தோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்து வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியாக இருந்தார், அந்த உண்மைதானே. ஸோ வந்து பிஸியாக இருந்தார், ஒர்க் பண்ண முடியல, மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 படம் ஒர்க் பண்ணுறோம் தொடர்ந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்றது, நீங்க ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் அவர் கத்துறது எல்லாம் பாக்குறாங்க, ஆனா நான் அவர்கிட்ட பாக்குறது வந்து அவர் ஏதாவது தப்பா இருந்தாலும் கத்துறாரு. அவருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப கரெக்டா. நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன், எப்படி பிஹேவ் பண்ணலாம். சில இதெல்லாம் வந்து காலையில வரும்போது விஷ் பண்றதுல இருந்து, சரி இந்த மாதிரி நிக்கிற மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்றேன். நல்லது நான் கத்துக்க வேண்டியதானே. ஸோ அதுக்கடுத்து பிரதீப் ராகவ் என்னோட எடிட்டரு, கோமாளி, லவ் டுடே, இப்போ டிராகன், 3 ட்ரெய்லரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டீங்க, எக்ஸ்ட்ராடினரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லைக்கு அடுத்து அது வந்துடும். ஆமாம், அடுத்து டிஓபி எடிட்டர், ஆமாம் லியோன் ஜேம்ஸ். நான் வந்து இப்போ மியூசிக் ட்ரெய்லரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கு. எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆல்பம். உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத், அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக உங்கள் கோட் 2 ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துலேருந்து ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திமிரு காட்டாதடி, அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங். விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ. யா. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார், விக்கி மாஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஃபைட் பண்ணி வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் பிருந்தா மேம், அசார், சாண்டி மாஸ்டர், அனுஷா, சுரேன், எல்லாரும் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ். என்னோட நீங்கள் தான் எஃபோர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஸோ விக்னேஷ் சிவன் சார் கிட்ட, ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல, விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து ஒண்ணுதான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரோ தமிழ் சினிமாவில் நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். அவர் ஒருவேளை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்றதுனால நான் சும்மா கூட சொல்றேன்னு நினைச்சுக்கலாம். அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த டிராகன், அந்த பாட்டை எழுதணும்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே பாசம் வந்தாலும் இல்லை என்னை ரசித்தா மட்டும்தான் எழுத முடியும். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னு இப்போ
தெரியாது பேர ஊரு கத்தும் ஒரு நாள் அப்படின்னு நீங்க எனக்கு வந்து எழுதினது. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியோன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விக்கி ப்ரோ பத்தி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும். அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமா ஒன்று வரும். ஸோ அங்க மீதி. அடுத்து குரோசேஷா. யா, அதில் எனக்கு ரொம்ப நீங்கள் எழுதின இதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான லைன் வந்து, ஒன்னு ரசிச்ச எனக்கு எது வேணும், ஒன்னு நேசிச்ச எனக்கு எது வேணும், உன நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி. எப்பேற்பட்ட வரிகள். ஸோ நம்மளோட ஃபேவரட் லைன் அது. தேங்க்யூ ஸோ மச் அகெயின். அதுக்கப்புறம் அப்பல்லோ ரொம்ப புது டேலண்ட்டு. தேங்க்யூ அகெயின். லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், அப்பா அனிருத் சார் இவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாட்டு நீ கொடுத்தது. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிட் ஸ்ரீராம் சார், எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க. டைரக்டருக்கு வந்து கதைப்பமா கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு வந்து வழித்துணையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். யுவன் சார் விட்டா வேற யாருங்க. ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு? ஆமா, எஸ்டிஆர் சார். தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு நீங்க பாடினதுக்கு தேங்க்ஸ். அடுத்து இந்த ஒரு படத்துல நீங்க இந்த படத்துல நடிக்கவே இல்லை, உங்களுக்கு அந்த ப்ரோமோலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. எனக்கு யூஸ்வலாக நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுறது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை. எனக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எனக்காக விஷ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஏதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தான் பார்த்துக்கலாம். ஸோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிக்கில் சார், மாலி சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ட்ரெய்லர்லாம் பார்த்துட்ட பிறகு சூப்பராக மீம் போட்ட மீம் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். கடைசியா டைரக்டர் அஸ்வத் மரிமுத்து, பத்து வருஷம் ஒரு மாதிரி நட்பா நிறைய ஓடுது. என்னன்னா சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், ஒரு ரைட்டராக தெரியும், ஆனால் டைரக்டராக தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டப்பிங்கில் வந்து நான் போய் உட்காடுறேன். முதல் டைலாக் என்னன்னா, நான் டை கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றி கட்டணும். இவ்வளோதான், ஒரு இவ்வளோதான்.
இப்போ இந்த ஊக்கு வந்து பிரதீப் அந்த ஊன்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாரு. கான்ஃபிடென்ட்டா ஊ சொல்லு. ஊன்ல ஒரு கான்ஃபிடென்ஸா? ஓகே. அந்த இப்போ ஒரு ஊ சொன்னல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா. பிரதீப் அவ்வளோ இல்லை, நீ ஊ சொல்லும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கணும், உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே. சரி சரி சரி. இது சொன்னா கேட்கவே கேட்காது. ஓகே. பிரதீப் இப்போ என்ன பண்ற, மூச்சு விட்டுட்டே அந்த ஊமை சொல்லு. ப்ளோ வருதுடா. ஓகே. கிராக் ஆயிடுச்சு. பேஸா சொல்லு. ஓகே. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும், பேஸோட சொல்லணும், கிராக் ஆகக்கூடாது, மூச்சு வரக்கூடாது, மூச்சு விடணும், சத்தமாக வரக்கூடாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது, கொஞ்சம் மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இல்ல 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 அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஓய்யா செத்தேன்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த டப்பிங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா சார் ப்ரோ என்ன பண்ணுங்க, அந்த வீடியோவை கட் பண்றீங்க, நான் பாட்டுக்கு ஊவா தரேன், நீங்க எந்த ஊ கரெக்டா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல அப்பவும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை, என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கலாம், ஒண்ணு செய்யலாமா, உங்களோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது, நீங்க வந்து அந்த மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது, விட்டுறலாம். அது எப்படிரா, இவ்வளவு ஊழியே நான் இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் பாக்குறேன், என் வாய்ஸ் வந்தா தப்பா இருக்காது அப்படின்னாரு. அப்புறம் நான் பல 100 ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு ஊன்லயே. ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டாரு. ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்பினேன் நல்லதா தான் பண்ணுவார், எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடிச்சு சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத், எனக்கு அஸ்வத் ப்ரோ, நான் எப்பவுமே ஒரு ப்ரோன்னு கூட சொல்றாரு என்ன, ஏன்னா அண்ணன்னு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா, அந்த மாதிரிலாம் பொண்ணு முன்னாடி கூப்பிடாத அப்படின்றாரு. சரி அதனால ப்ரோன்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே என் மனசுலேருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டு மட்டும் நம்ப முடியுமா, படம் இல்லை பிஸ்னஸ் வேற. ஸோ அதனால ஆனால் பார்த்தா உண்மை கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது விட்டு கொடுத்த டேரக்டர்னா கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன். இந்த டிராகனில் வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன். உண்மையான டிராகன் வந்து அவரு தான். ஸோ தேங்க்யூ அசோக் ப்ரோ. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்றான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அமுச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமா உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனால் பிரதீப் என்ன சொல்றான், அரியர் மாசு இல்லை, படிச்சாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். பிரதீப் வந்து 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில்
சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் படித்து நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான். என்னென்னா, சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்தில் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விஷயம் இங்கே நடக்க போகுது. நீங்க எப்பவுமே ஆன் ஸ்கிரீன்லயும் சரி, பேசும்போது சரி, பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களை ஒருத்தங்க பார்க்க வந்திருக்காங்க, பார்த்தலாமா? சர்ப்ரைஸ், உண்மையிலே சர்ப்ரைஸ். ஸ்டேஜ்லாம் இல்லைங்க. வாசுகி மேம் வந்து என்னோட ப்ரொஃபஸர். நான் ஐடிபி ரோல் நம்பர் 64. எப்பவுமே எனக்கு வந்து ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும், ரோல் நம்பர் 64 கெட் அவுட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதி நாள் என் பேரே தெரியாது. ரோல் நம்பர் 64 தான் அந்த லாஸ்ட் முடிகிற வரைக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம், ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து படுத்துறாங்களே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக 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 4th இயர் அந்த இடத்துலலாம் போக போக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட். அண்ட் இப்போ நான் ரொம்ப சில பேரோட தான் டச்சில் இருக்கேன். காலேஜில் வாசுகி மேம், ராதா மேம், நான் அவங்களோட தான் இப்போ இது பண்ணேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஹலோ மேம், இப்போ நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஆக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டைரக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டிராகன் பிரதீப் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் பிரதீப் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணுன்றது ஆசை. வணக்கம் அனைவருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி என்னோட 2 பசங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்தே தீரணும் அப்படின்னு வந்தேன். எஸ், அஷு பற்றி சொல்லும்போது, அஷு வந்து ஒரு கேங் லீடர். ஆமா, எப்போதும் ஒரு மாசம் ஒரு கூட்டத்தோடய சுத்திட்டு இருப்பான். அப்போ வந்து அஷு கொஞ்சம் படியண்டா அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், இல்ல +1 +2 மட்டும் தான் எங்க அம்மா அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலேஜ்ல ஜாலியா இருக்க சொன்னாங்க. இப்ப என்ன நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க, எனக்கு கம்ப்ளீட்டா மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி டெக்கி கை. ஆக்சுவலி ஹி சேஸ் கிளாஸ் ஆரம்பிச்சோடனே 64 கெட் அவுட்லாம் சொன்னது கிடையாது. ஐ யூஸ் டு கால் பை ரோல் நம்பர். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும்னு ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லுவேன். அதுல நிறைய நாள் பிரதீப்போட நம்பர் வந்துடும். தட் இஸ் ஹவ் 64 இஸ். அண்ட் தென் அது காலேஜ் டேஸ்ல, அப்புறம் காலேஜ் டேஸ்ல வந்து எஸ், போத் ஆஃப் தெம் தே வர் சேசிங் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம்ஸ்.
அஷுவும் வந்து ஜாலியா வெளியில இருந்தாலும் அவன் வந்து அப்பையிலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துட்டு இருப்பான். அவன் கிளாஸ்மேட்ஸை வச்சு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அஸ்வத் அஸ்வத் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு இருப்பான். அதே மாதிரி பிரதீப் வந்து அமைதியா சைலண்டா நிறைய குறும்புகள் பண்ணுவான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைல யாருக்கும் தெரியாம எப்படி கிரிப்ட் பண்ணி ஒழிச்சு வைக்கிறது, அதுல ரகசியமா நிறைய விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் தென் as I said, he follows his dream. நாளைய இயக்குனர்னு எங்க எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட். அண்ட் தென் பிரதீப் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட அது ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தான். எப்படி மூவி ரன் ஆனா இந்த as of now this is a era, and then இப்போ மூவி ரன் ஆனா அது கேப்ஷன்ஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் தன்னால வருது. அதை வந்து அந்த டைம்ல 2015ல அவன் எடுத்தது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பீச்சை கேப்சர் பண்ணி அதை ரன் பண்றதுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ. அது பின்னாடி ரன் பண்ணா, அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணா, அந்த ப்ராஜெக்ட் பேனல்ல ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். பை த டைம் வி யூஸ் டு பிகம் வெரி க்ளோஸ். ஏன்னா அவனோட டெடிகேஷன், மெட்டிகுலஸ் ஒர்க், அது எவ்வளோ நுணுக்கமா ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஒவ்வொரு ரிவ்யூலையும் என்ன சொல்றோமோ அதை நெக்ஸ்ட் டைம் அவன் கண்டிப்பா அதை ஹி வில் கேரி அவுட். அந்த மாதிரி அந்த 64 has grown up. அண்ட் தென் நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டுக்கு வரும்போது, காலேஜுக்கு வரும்பொழுது எஸ்எஸ்என்ல ஒரு குரல் கேட்குது, மேம் நான் இங்கே இருக்க, யுவர் 64 is here அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நம்பர் மேலே ஒரு அஃபினிட்டி. ப்ளஸ் அதே பிரதீப் அப்போ எப்படி பார்த்தனோ அதே பிரதீப் அவனோட வெற்றி விழாலாம் முடிஞ்சிட்டு வரும்போது கூட the same way he used to behave. அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டேன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஆல்வேஸ் he is very humble. ஆல்வேஸ் he is very humble. நம்ம நெக்ஸ்ட் டோர் பையன், நம்ம பையன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு தூரம் வந்தது. ஐ எம் so happy about it. So happy for you Ashwath as well as Pradeep. Wish you all the best. மேலும் சிறக்க செழிக்க உன் புகழ் ஓங்க. Always I wish the success for you. Yeah, I'm here. And moreover, இன்னும் ஒன்று சொல்லிக்கணும். சம்யுக்தா called me. I have some deadline. ஆனா வந்து இதே மாதிரி அவன் வெற்றி கழிப்புல இருக்கும்பொழுது, that is love todayக்கு அப்புறம் எல்லாரும் அவனை ஆல்மோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. he was out of the country for a while, and then so because of that அவன் ஃபோன் நிறைய பேருக்கு ரீச் ஆகல, ஹெச்ஆர்க்கெல்லாம். They wanted to have in our college to celebrate for a function, conclave 23 I guess. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பிரதீப்பை ரீச் பண்ணி சொல்லுங்க. உடனே பிரதீப் கால் பண்ணப்போ போகல, பிகாஸ் ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. அண்ட் தென் மெசேஜ் பண்ணோன்னே இம்மீடியட்டாக whenever it was possible he called up. அப்போ சொன்னேன், பிரதீப் நீ வர்ற, நீ வா அப்படின்னு. only for that word he came all along the way. Thank you so much. உன்னுடைய அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னும் நிறைய சிறப்பாக வாழ்க்கையில வெற்றி பெறுவேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஃபார் யூ. தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச். அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் வளர்ந்து நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்குன்னா, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, 2 பேருமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, இன்னும் மென்மேலும் வளர போறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங். Thank you so much. ஆமா, அந்த ஹாய் சொன்னால் போதும், அந்த ஹாய் சொன்னாலே ஒரு போதை வர மாதிரி, அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட கடின உழைப்பால மூவ் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் he becomes a fan in each and every youngsters. Okay, so காலேஜ்ல he has been celebrated a lot. அண்ட் ஷூட்டிங் வரும்போது பகல்ல வந்து அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு நைட்டோட நைட்டா வந்து ஷூட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள். எஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அர்ச்சனா மேம் அண்ட் பிரதீப் எல்லாத்தையும் சம்மப் பண்ணிட்டாங்க, எல்லாரும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணிட்டாங்க அண்ட் எவ்ரி திங். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே டைம் ஆகுது, பசிக்குது, எல்லாமே எனக்கு புரியுது. பட் இந்த படத்துக்கு ஐ மீன் இந்த மீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அமைச்சு கொடுத்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இவங்க வராங்க, அவங்க வராங்க, சீஃப் கெஸ்ட்டாக அப்படின்னு நிறையா பார்த்தேன், புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மேடையோட சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட ஃபேமிலி, நீங்கள் எல்லாரும் தான். ஸோ நீங்கள் தான் இந்த படத்தோட சீஃப் கெஸ்ட், இந்த டேயோட சீஃப் கெஸ்ட். அதை
ஞாபகம் வச்சுக்கோங்க. That was the plan actually. That is what we decided together as a team. And first of all, AJ's production. ஒரு பெரிய பொருள் செலவில் ஒரு டைரக்டர் கரெக்டான பட்ஜெட்டில் சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சு கொடுத்தா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தை கமிட் பண்ணி அந்த அடுத்த படத்துக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து AGS 26, 27 ரெண்டுத்தையுமே எனக்கு அமைச்சு கொடுத்த AGS ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்பாதி அகரம் சார், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் EP வெங்கட் மாணிக்கம் சார், இவங்க எல்லாருக்குமே நன்றி. எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஜென்யூனாகவே அர்ச்சனா மேம் கிட்ட ஒரு சிஸ்டராக இருக்க மாதிரி இருந்தது, ஒரு பயம் ஒன்று இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா இஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட். நான் ஜாலியாக அவங்களை இப்போ கலாய்க்க கூட செய்கிறேன். எனக்கு ரொம்ப லைக் கொஞ்சம் லைக் உரிமை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் அதான் எல்லாருமே நிறைய பேசிட்டீங்க, அதனால தேங்க்யூ இஸ் த வேர்ட். பட் த பிக்கஸ்ட் வேர்ட் என்ன சொல்கிறது, ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தில் சொல்லலாம்னா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டை மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் ஃப்ரம் ஹார்ட். அண்ட் கைடு, உங்களை பற்றி நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். அனுபமா, உங்களை பற்றி நான் உங்களை எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். ஸோ நான் யாரை பற்றிலாம் சொல்லலையோ அவங்கள பற்றி கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்னேஸ்வரன் ப்ரோ, இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் யூஆர் அ ஃப்ரெண்ட். அண்ட் உங்கள் கூட பேசினாவே ஜாலியாக இருக்குது. அது உங்களோட சில நீங்கள் பேசுகிற விதமே ரொம்ப எனக்கு பிரதீப் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அழகாக அந்த ரைஸ் ஆஃப் த டிராகன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஓவராக ஹீரோவை ஓவர்டூ பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கண்டென்ட்டும் பேசணும். அட் த சேம் டைம் பிரதீப் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அடுத்த வாட்டி ஸ்டேஜில் வரும்போது இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்ற ஒரு இதோட எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மெயினாக எனக்கு ரொம்ப சேம் தான். எனக்கு ஆரம்பிக்கும் இடம் தெரியாது, பேர ஊரை கற்று ஒரு நாள் பயங்கரம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ வித் வழித்துணை. அதோட ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, வழித்துணையில் வந்துட்டு அந்த வேர்டை காயின் பண்ணது ஸ்கோசேஷா. பட் மொத்த லிரிக்ஸும் எழுந்தது விக்னேஸ்வரன். பட் அந்த வேர்டுக்காக அவர் பேரையும் கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சதுக்கு ஷோஸ் யூ ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஸ்வரன். அண்ட் உங்கள் அடுத்த படத்தில் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன அவர் ஆக்சுவலாக நடிக்கிறதா இருந்தது எங்கள் படத்தில். நெக்ஸ்ட் நான் என்னோட எடிட்டர் இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் எடிட்டர். அவரோட ஒர்க் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ட்ரெய்லருக்குன்னே பேர் போனவர். இப்போ என் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் புதுசாக இருந்தது. லைக் நான் 20 நிமிஷம்னா இவ்வளோ தான், 20 நிமிஷம் இதுக்கு மேலே அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் நான் இது பண்ண மாட்டேன். அவர் அதை பார்க்கும்போது he was very happy that a director came well prepared to him and we worked very well. And அவர் சொன்னது எல்லாமே உண்மை. ஃபர்ஸ்ட் வரும்போது நான் அப்படி வந்துட்டேன், ஃபேண்டஸியாக இருக்கும் வந்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸை பிரதிபலிச்சிங்க. நான் இப்போ உடனே ஒரு 2வது படம் பண்ணுறேன்னா ஃபேண்டசி இருக்கும் அப்படின்னு நினச்சதுக்கு நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணது தான் நான் காமன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நினச்சிக்கிறேன். சேம் வித் அகோரம் சார். அகோரம் சார் வந்துட்டு அவர் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் மாதிரி. அவருக்கு படம் பிடிச்சிச்சுன்னா இதெல்லாம் சொல்லாது, படம் நல்லா இருக்கா இல்லையா, புரியுதா இல்லையா, இவ்வளோதான் அகோரம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மை லியோன் ஜேம்ஸ் உங்களை போகிற இடத்துலலாம் நான் கூவி வித்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் அண்டர் ரேட்டட் கேளுங்கன்னு. இப்போ எல்லாருமே திரும்பி எனக்கு போடுறாங்க, டேய் உனக்கு எவ்வளோ என்ன திட்டினா கூட உங்களை வந்து இருந்தாலும் லியோன் ஜேம்ஸ் சூப்பர் அப்படின்றாங்களே, அதுதான் என்னோட சக்ஸஸ். எனக்கு அது ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் வாட் அ ஆல்பம் யூ ஹவ் கிவன். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது எனக்கு லைட்டாக கண் கலங்குச்சு. ஏன்னா லாட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் அன்ஸ்போக்கன். இட் மீன்ஸ் அ லாட். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி டு see you perform. இவ்வளோ லியோன் ஜேம்ஸ் அவனோட லைஃப் டைம்லேயே மொத்தமாக இங்கே பேசுனதை பேசியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் மொத்தமாகவே இப்போ இவ்வளோதான் பேசியிருப்பான். அது இன்னைக்கு ஸ்டேஜில் பேசியிருக்கான்னு நினைக்கும் போது இட் ஷோஸ் த லவ் தட் ஹி ஹேஸ் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூ லியோன். ஐ எம் நாட் ஜஸ்ட் த டைரக்டர் யூ வில் ஒர்க் வித். நான் திரும்பி இந்த மேடையை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். நிறைய நல்ல டைரக்டர்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு சூப்பர் டேலண்ட். யா
நிக்கேத். ஆக்சுவலாக நிக்கேத் வந்துட்டு ஒன்னெல்லாம் நினச்சி எனக்கு இமோஷன் ஆகும் நான் நினச்சதே இல்லை. நிக்கேத் இஸ் அன் எல்டர் பிரதர் ஐ ஃபவுண்ட். இந்த படத்தில் நான் ஆக்சுவலாக பிரதீப்காக தான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் வந்தேன். நிக்கேத் இஸ் அ எல்டர் பிரதர் தட் ஐ ஃபவுண்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ டஸ் மர்சி. அண்ட் அவர் இன்னொரு டைரக்டர்னு சொல்லலாம். அண்ட் நான் ஹாப்பியாக அந்த ஃப்ரேம்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு அந்த ஃப்ரேமுக்கு இருக்க வெளியே எல்லா வேலையும் அவன் பார்ப்பான். நிக்கேத் இஸ் அ ஜெம். Yeah, not just a gem, is the best cinematographer anybody should work with. You know, his framing, his lighting, and the way he treats his people. சும்மா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போது என்னோட ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு நிக்கேத்துக்கும் எங்கள் ஈபிக்கும் வந்து 7ஆம் பொருத்தம். ஐயோ அவரா நான் பண்ணவே மாட்டேன், இவரா ஐயோ ஈபியா வெங்கட் பாடிக்கம்மா நான் இது பண்ணவே மாட்டேன். நிக்கேத் தான். நிக்கேத் கொஞ்சம் ஃபோன் பண்ணியும் உங்கள் மச்சாகாரர்கிட்ட கொஞ்சம் கேட்டு இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்ற அளவுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ரிலேட் டு ஸோ மச். பிகாஸ் அவனை க்ளோஸாக புரிஞ்சுக்காத வரைக்கும் அவனை இது பண்ணவே முடியாது. இஸ் எ எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனல். அவ்வளோதான், அந்த ப்ரொஃபஷனலிசம் தான் இஸ் நிக்கேத். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் நிக்கேத். நீ இவனை ஃபஸ்ட் படத்துலேருந்து நானும் கெஞ்சிட்டு இருக்கேன் மேம். ஆக்சுவலாக நானும் அவனை கெஞ்சிட்டு இருக்கேன். அவன் ஓமேக்கரில் ரிஜெக்ட் பண்ணான், அதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணதையும் ரிஜெக்ட் பண்ணான், கடைசியாக இப்போ ஒரு வழியாக ட்ராகன் பண்ணிட்டான். லைக் நிக்கேத். And Mercy as well, his wife. I think Niket is very beautiful because he has a great partner. Yeah. And coming to Kayadu, நீங்க தமிழ்ல இப்போ கத்துட்டு வந்தீங்களே, பிஃபோர் யூ இங்க வரதுக்கு முன்னாடி அந்த தமிழ்ல டயலாக் பேசலாமா நர்வஸா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அம்மா நீ தமிழ்ல பேசினாலே போதும், பசங்களுக்கு பிடிச்சிரும். அவ்வளவுதான். தமிழ் பீப்புள் ஆர் லைக் தட். எஃபர்ட் போட்டா போதும், they will take care of the rest. Yeah. அண்ட் நான் யாரையும் விட்டா மன்னிச்சிருங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர ஆள் இல்லை, எனக்கு தெரியாது. ஸோ கம்மிங் டு த இது மணி வந்துட்டு ஆக்சுவலாக எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பிரதீப்போட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் மணியை வந்து ஒரு சூப்பர் ஆக்டர். மணியும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கோம். ரமேஷ்னு ஒரு ஆக்டர். மணி வந்து பாம்புன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ரமேஷ் வந்துட்டு பிரதீப்போடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி நான் அவனை தத்தெடுத்து இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு பொம்பளை சோப்புன்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கான். எஸ், பொம்பளை சோப். எஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஆல் த ஆக்டர்ஸ், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நடித்த எல்லாருமே, அதுக்கப்புறமா ஐடியில் ஒர்க் பண்ண அருள் ஜோதி, அதுக்கப்புறமா கோபிகா, ஸ்னேகா மேம், அன்வேஷ் ஜெயின் எல்லாரும், அதுக்கப்புறம் நம்ம தலைங்க சித்து அண்ட் அர்ஷத். நான் ஃபர்ஸ்ட் அர்ஷத் பற்றி சொல்லிடுறேன். அர்ஷத் வந்து ஒரு தம்பி மாதிரி, ஆர்வக்கோளாறு. அண்ணே இந்த டைலாக் கொஞ்சம் எப்படி போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு வருவான். என்னன்னா அதுக்கு முன்னாடி நாளே செட்டுக்கு விஜய் சித்து வந்துட்டார். அவன்கிட்ட போயிட்டு கேட்டுறாத, எக்ஸ்ட்ரா டைலாக் போடுவான்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அர்ஷத், நான் அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். சினிமான்றது வேற, ஒரு டைலாக் ஒரு சீன் அப்படின்றது எழுதி அதுக்காக நிறைய உழைச்சி அந்த சீன் அடுத்த நாளைக்கு அடுத்த டேக்கு அது அடுத்த சீன் கன்வெர்ட் ஆகும். என்னதான் அது ஹியூமர் எல்லாமே நல்லா இருந்தாலுமே இட் ஹாஸ் டு கனெக்ட் டு த நெக்ஸ்ட் சீன். அதனால மட்டும்தானே தவிர உங்களுடைய ஆர்வத்தை அழிக்கிறதுக்கோ உங்க ஐடியாவை கருவில் கொள்றதுக்கோ இல்லை. ஓகே. எஸ். அண்ட் விஜய் சித்து அண்ட் அர்ஷத் பண்ண கேரக்டர் நான் இன்னும் ரிவீல் பண்ணலை, ஏன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. அர்ஷத் இந்த படத்துக்கு அப்புறம் he will do lot of films as hero, I hope. And Arshad, you're a phenomenal talented guy. நீ அதே மாதிரி நீ செம்ம தெளிவு ஆர்வம் எல்லாமே எனக்கு தெரியுது. ஸோ வாழ்த்துக்கள், லாங் வே டு கோ. சித்து இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் அமைச்சு கொடுத்த டிராகனில் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஐ ஃபவுண்ட் அ ஃப்ரெண்ட் சித்து. இப்போ கேட்டானது தான், யோ தமிழில் பேச எனக்கு புரியல அப்படின்னு ஒரு சீனை போடுவோம். உனக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியும். சித்து, யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நவ். அண்ட் நான் நிறைய விஷயத்தில் உன்னை பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இது ஜாலியாக சொல்லிட்டு வா. ஒரு 4 நாள் முன்னாடி
இந்த சோஷியல் மீடியாலலாம் கண்டவன் ஏதோ பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு யோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி ஐயோ நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படிதான் பேசுவாங்க. ஜாலியா இருந்தது. தேங்க்யூ. அதாவது சித்து சேர்த்த கூட்டம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த கூட்டம். அதாவது பிரதீப் சொன்ன மாதிரி எங்கேயோ எவ்வளோ சம்பளம் நான் சொல்ல முடியல இருந்தவரை கூட்டு வந்து மக்கள் நாங்கள் ஒரு டிராகன் படம் பண்றதுக்குள்ள ஒரு அது திருவிழா நடத்திட்டு இருக்க ஒரு மில்லியனுக்கு ஒரு திருவிழா நடத்திட்டே இருக்காரு மேம் அவரு. எனக்கு சூப்பர், ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சா யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், எவ்வளோ வேணா ஜெயிக்கலான்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சித்து. உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யுவர் ஃப்ரெண்ட். லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருங்க. எஸ். அண்ட் வேறு யாரையாவது நான் மெயினாக விட்டேன்னா சேஷ் கதைப்போமா இப்போ ஏண்டி விட்டு போனேன். தேங்க்யூ. கதைப்போமா நீ வந்து ஓமை கடவுளை கொடுக்கல. I think a lot of people here still they have that as a favorite song in their playlist. And it all goes to the great lyricist. என்னன்னா ரெக்கக்னிஷன்றது again same, you're underrated like Leon, but Leon doesn't leave you. Same, we don't leave you. Yes. And படத்தில் நடித்த ஆல் த ஆக்டர்ஸ், வெங்கட், எல்லாருக்குமே அங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலிஸ் வந்திருக்க எல்லாருக்குமே சாரி, தனித்தனியாக பேரை சொல்லலாம் மன்னிச்சுக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் கடைசியாக நம்ம ஆளு பிரதீப், வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது தான் இந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகிறது அது சக்ஸஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் உழைச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருக்கோம் இல்லையா, இதுதான் சக்ஸஸ். அதுக்காக அவர் ஒரு ஜேர்னி, நான் ஒரு ஜேர்னி. கடைசியாக உன்னை இங்கே நான் இங்கே இப்படி டைரக்டராக நின்று ஆக்டராக அங்கே உட்காந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து மேம் என்ன பண்ணான்னா, எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்து காட்டும் போது சூப்பராக இருந்தது. அவன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 minutes தானே பண்ணுவான், எப்படி படம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்ன் இருந்தது மேம். ஒரு ஃப்ரெண்டாக கட் பண்ணால் ஒரு 6 மாதத்தில் சைன் பண்ணி அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன காமெடி, அது ஜாவா அந்த மாதிரி வந்து நிற்கிறான். அவன் லைஃப் போயிட்டே இருக்கு, நான் மட்டும் அப்படியே அங்கேயே தான் இருக்கேன். அப்படியே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுலர் ரூமில் படுத்துட்டு அப்படின்டா. அப்போ அந்த அன்புன்ற கேரக்டர் என் லைஃப்ல ஒருத்தர் இருக்கான். அவன் சொன்னான், டேய் உனக்கு அப்புறம் வந்தவன்டா, முன்னேறி போயிட்டே இருக்கான், இப்ப நீ இன்னும் லவ் பண்ணிட்டு லவ் இப்படி இருக்கியாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அவனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவன் போய் படம் பண்ணதுனால தான் நான் இன்னொருத்தர் இருக்கான் போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா, சீரியஸாக இருப்பான். ஆனால் அவனு என்ன பார்த்தா 2 பேரும் இவனை பார்த்து தான் படம் பண்ண போனோம். So here you made us, though we started before you, you made us follow you. And கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஹீரோன்னு வந்து ஹைரா விளாண்டுருக்கேன்னு சொல்றான். அப்போ நம்ம இதுவே இல்லை மேம் சூப்பர் அப்படின்ட்டு இமீடியட்டா. ஏன்னா இவன் எப்படி 6 மாசத்துல வந்து நிற்பான், எங்கேயாவது ப்ரொடக்ஷன் பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பா நிற்பான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம். எடு வண்டியை யாரு அடுத்த ஹீரோவா பண்றான், நானே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த ஹீரோ அடுத்த ஹீரோ அடுத்த ஹீரோ. அப்போ அவனுக்கு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க நிறைய பேர், தம்பி இரு 1 வருஷத்துல வருவான், உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ரியாக்ஷன் மாறும் பிரதீப். லவ் டுடேக்கு முன்னாடி உங்களை உருவ கேள்வி பண்ணவங்களாம் இப்போ வந்து நீ அழகா இருக்க அப்படின்றாங்க. இந்த படத்துல மாறிச்சு. I think wherever there's criticism, அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம். அதாவது நம்ம மேலே தப்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அது கண்டிப்பாக சரி பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டு நம்ம உழைச்சோனாலே சக்ஸஸ்ஃபுல் தான். எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நான் இப்போ டைரக்டராக மட்டும் சொல்கிறேன், நீ ஒரு ஆக்டரா அப்படின்னு. காலையில் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வர ஆள் பிரதீப் தான்.